Hey dear boxers and coaches, இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்க மேட்ச் டைம் அப்போ நீங்க ஜட்ஜ் கிட்டயோ ரெஃப்ரி கிட்டயோ சண்டை போட வேணாம். உங்களை கவுத்துட்டாங்க, உங்களை ரிசல்ட்டை மாத்தி கொடுத்துறாங்க அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா இந்த வீடியோஸ்ல உங்களுக்கு நான் ஸ்கோரிங் கிரைட்டீரியா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். பார்ட் 2 ஸ்கோரிங் கிரைட்டீரியாவை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட போறேன். சோ அதனால பார்ட் 1 வீடியோ கீழே கொடுக்குறேன். அந்த பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. சோ பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு அப்பதான் புரியும், சரிங்களா? அதை விட்டு கமெண்ட் செக்ஷன்ல சம்பந்தமே இல்லாம கதறாதீங்க. சோ அதனால பார்ட் 1 வீடியோ பாத்துருவாங்க, உங்களுக்கு இந்த வீடியோ கிளியரா புரியும். சரி, வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போலாம். சோ லாஸ்ட் வீடியோஸ்ல என்ன இருக்குன்னா, அதாவது நம்பர் ஆஃப் குவாலிட்டி பஞ்சஸ் ஆன் டார்கெட் ஏரியான்னு இருக்கும். அதுக்கப்புறம் வேர்ல்டு பாக்ஸிங் சோ இந்த வேர்டிங்ஸ்ல ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, அதுதான். பட் இதுக்கான 2 மீனிங்ஸ் ஒண்ணுதான். பட் ஆனா வேர்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்றது சொல்லிடுறேன். சோ ஃபர்ஸ்ட் வீடியோல என்ன இருக்குன்னா, அதாவது நம்பர் ஆஃப் குவாலிட்டி பஞ்சஸ் ஆன் டார்கெட் ஏரியான்னு இருக்கும். ஆனா இப்போ என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஸ்கோரிங் ப்ளோஸ் ஆன் டார்கெட் ஏரியான்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கோரிங் ப்ளோஸ்னா என்ன அப்படின்றத பொறுத்தீங்க. நம்ம பஞ்சஸ்க்கு பேர் தான் டெக்னிக்கல் நேம் என்ன சொல்றோம், ஸ்கோரிங் ப்ளோ அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? சோ நம்பர் ஆஃப் ஸ்கோரிங் ப்ளோனா என்ன, டார்கெட் ஏரியானா என்ன அப்படின்றத நான் இப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, டார்கெட் ஏரியானா என்னென்ன அப்படின்றத பாத்துலாம், சரிங்களா? பாக்ஸோட டார்கெட் ஏரியா என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ பிராக்டிகலா காட்டுறேன். பட் ஆனா இப்போ நான் ஒரு இமேஜ் கொடுக்குறேன் பாருங்க. இதுல சயின்ஸ்ல என்னென்னலாம் டார்கெட் ஏரியா இருக்கு அப்படின்றத போட்டிருக்கேன் பாருங்க. ஏன்னா இதுக்குள்ள போனா அது ரொம்ப டீப்பா போகும். அதனால நான் இதுல கொடுத்துருக்கேன். நீங்க இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு பாத்துங்க. இப்போ நான் உங்களுக்கு அப்டேட் லைக் ஒரு ஓரலா காட்டுறேன் டார்கெட் ஏரியா என்ன அப்படின்றது, சரிங்களா? சோ கிட்ட வந்துருங்க. அதாவது 8 to பெல்ட்டுக்கு பாத்தீங்களா? சோ இந்த பெல்ட் வரைக்கும் ஃப்ரண்ட் போர்ஷன், ஓகேவா? இப்போ சைட் போர்ஷன் பாத்தீங்கன்னா, இப்போ இந்த இயர் டு இந்த ஒன் ஆஃப் த ஹேண்ட், சோ இன்சைட், சரிங்களா? இது வரைக்கும். அதுக்கப்புறமேட்டு இந்த சைடும் சேம் அதே மாதிரிதான். சைட்ல நீங்க இந்த இடத்துல மட்டும் தான் அட்டாக் பண்ணணும், சரிங்களா? இந்த காதுல இருந்து முன்னாடி சைடு, சோ ஃப்ரண்ட் ஆஃப் த பாடி. சோ இங்க இருந்து டவுன் ஃபேஸ், நெக், அதுக்கப்புறம் ஹேண்ட்ஸ்க்கு உள்ள உங்களோட இந்த பெல்ட்டுக்கு பாத்தீங்களா, ஒயிட்டுக்கு பாத்தீங்களா? சோ இதான் பிலோ பெல்ட், ஓகேவா? இதுக்கு கீழே நீங்க பாக்ஸர் அட்டாக் பண்ணக்கூடாது. டார்கெட் ஏரியானா சோ ஃப்ரண்ட்ல ஃபேஸ்ல இருந்து உங்களோட விஷனுக்கு தெரியுது பாத்தீங்களா? இதுதான். நான் கீழே இமேஜஸ் கொடுக்குறேன், இதுல பாருங்க, ரொம்ப அக்யூரேட்டா இருக்கு, சரிங்களா? இது என்னன்னா டார்கெட் ஏரியா. நீங்க பாக்ஸிங் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல அட்டாக் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அவங்க என்ன கொடுப்பாங்க, ரிசல்ட்டை கிளியரா கொடுப்பாங்க. நான் இங்க பஞ்ச் பண்ணிட்டு எனக்கு பவர் கொடுக்கல, எனக்கு ஸ்கோரிங் போல, நான் தோத்துட்டேன் அப்படின்னா கிடையாது. ஃபர்ஸ்ட் டார்கெட் ஏரியா, இந்த ஏரியால நீங்க அட்டாக் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க, ஸ்கோரிங் கொடுப்பாங்க, சரிங்களா? இது டார்கெட் ஏரியா. இப்போ உங்களுக்கு ஓகே ஆச்சா? இப்போ நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டுக்கு வருவோம், சரிங்களா?